மீண்டும் பாட்ஷா கூட்டணியா அப்படின்னு சோசியல் மீடியாவே அதிர்ற அளவுக்கு இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாயிட்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் 1995 பாட்ஷா படம் வெளியாச்சு. பாட்ஷா படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகையே திருப்பி போட்டுச்சு. பாலிவுட்காரங்களெல்லாம் தமிழ் சினிமா பக்கம் திரும்ப வச்ச திரைப்படமாக பாட்ஷா திரைப்படம் இருந்தது. வரும் வாரத்தில் கூட பாட்ஷா திரைப்படத்தை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுவும் பிரைம் ஸ்லாட்டில். இதுவரையும் பாட்ஷா திரைப்படத்தை நிறைய முறை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா நேரமும் புதுப்படத்தை போடுற மாதிரி பிரைம் ஸ்லாட்டில் தான் போடுவாங்க, அதுவும் சண்டே தான் போடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா அந்த நாளைக்கு போடுவாங்க. இதுவே சொல்லும் பாட்ஷா படம் எவ்வளோ பெரிய வெற்றி, அந்த படம் எல்லாருக்குமே பிடித்து போன ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. அதுவும் டிஆர்பிலையும் சக்க போடும். இப்போ வர புது படங்கள் கூட அந்தளவுக்கு டிஆர்பி வாங்காது, ஆனால் பாட்ஷா படத்துக்கு அப்படின்னு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. இப்போ வெளியாகிட்டுருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ் கிருஷ்ணாவும் கார்த்திக் சுப்பராஜும் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்காங்களாம். அந்த கதையும் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கதையை பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை சுரேஷ் கிருஷ்ணா சமீபத்திய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணாவும் தலைவரை வெறித்தனமாக காட்டுவார். கார்த்திக் சுப்பராஜ் சொல்லவே தேவையில்ல, தலைவரோட தீவிரமான வெறியர். அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கும்போது அது ஒரு பக்கா மாசான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இந்த சம்பவம் மட்டும் நடந்தால் இது வேறு லெவலாக இருக்கும். இது பற்றிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இன்னும் இது பற்றி பேசுவோம்.